கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சகோதரர்களின் காலதியான வேளையிலே உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்மளுடைய சிந்தனைக்கு 128வது சங்கீதம் 1வது வசனம், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். தேவன் தாமே ஆசீர்வதித்து தருவாராக. கர்த்தருக்கு பயந்து, இன்றைக்கி விசுவாசிகளாக இருக்கட்டும், விசுவாசிகளாக இருக்கட்டும், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவங்களாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களுக்கு பயப்படக்கூடியவங்களாக இருக்கிறாங்க, பயந்து வாழக்கூடியவங்களாக இருக்காங்க. இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் கர்த்தருக்கு பயப்படுறோமா? அதை நம்ம யோசிக்கும் பொழுது நம்ம பயப்படுறதில்ல, அவருடைய வழியில் நம்ம நடக்கிறதில்ல. நாம் தேவனுக்கு பயந்து நடக்கணும், கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். ஏன் அவருக்கு பயந்து நடக்கணும்? அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், அவர் பரிசுத்தமுள்ள தேவன், அவர் வல்லமுள்ள தேவன், அவர் வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன், நம்மளை உருவாக்கின தேவன், நம்மளை பெயர் சொல்லி அழைத்த தேவன், நமக்கு ஒவ்வொரு நாளும் நம்மளை பாதுகாத்து வழி நடத்துகிற தேவன், உண்ண உணவும் உடுத்த உடையும் தங்க கூடாரம் கொடுத்து நம்மளை பாதுகாத்து வழி நடத்தக்கூடிய தேவனுக்கு நாம் பயந்து வாழ வேண்டும். அது மாத்திரம் இல்லை, பயந்து வாழுறது மாத்திரம் இல்லை, அவருடைய வழியில் நம்ம வாழணும். அவர் சொன்னபடி நம்ம அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவருடைய வழியில் நாம் நடக்கணும். எப்படி நடக்கணும்? இன்னைக்கு யோபை குறித்து நாம் பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாடும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் சரி தேவனுடைய மனிதர்கள் தேவனுக்கு பயந்து அவருக்கு சாட்சியாக அவருக்கு உண்மையாக வாழ்ந்தாங்க. அதில் ஒருத்தர் யோபை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ யோபு சோதனைக்கு முன்னதாகவும் நல்ல ஆசீர்வாதமாக, நல்ல செல்வமாக, நல்ல ஆசீர்வாதமாக வாழ்ந்தார். சோதனைக்கு பின்னாடியும் ஆண்டவருக்கு பயந்து உண்மையாக இருந்தார்னு சொல்லி பார்க்குறோம். அதாவது சோதனைக்கு முன்னாடியும் பயந்து இருந்தார், சோதனை வந்த பின்னாடி ஆண்டவருக்கு பயந்து அவர் வழியில் இருந்தாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ இன்றைக்கி நம்ம தேவனுடைய பிள்ளைகள் வசதி வந்தாலும் சோதனை வந்தாலும் எந்த சூழ்நிலை கஷ்டங்கள் பாடுகள் வந்தாலும் தேவனுக்கு நாம் பயந்து நடக்கும் பொழுது, தேவனுடைய வழியில் நம்ம நடக்கும் பொழுது தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, நம்மளை அப்படி பயந்து வாழும் பொழுது அவர் வழியில் நம்ம நடக்கும் பொழுது நாம் பாக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறோம். அதே மாத்திரம் ஏனோக்கை குறித்து நம்ம பார்க்குறோம். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது தேவனோடு ஏனோக்கு சஞ்சரித்தார், 300 வருஷம் தேவனோடு கூட இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். அதே போல் நாமளும் தேவனோடு கூட இருந்து தேவனுக்கு பயந்து தேவனோடு இருந்து தேவனுடைய வழியில் நாம் நடக்க வேணும். அவருடைய வழியில் எப்படி நடக்க வேணும்? 119:1 இப்படியாக நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். கர்த்தருடைய வேதத்தின்படி அவருடைய வார்த்தையின்படி நம்ம நடக்க வேண்டும். அவர் வார்த்தையை நம்ம கேட்டு நடக்கும் பொழுது அப்படியேப்பட்ட பாக்கியத்தை நம்ம பெறக்கூடியவங்களாக இருக்கிறோம். அது மாத்திரம் இல்லை, 2வது வசனம், அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவர் முழு இருதயத்தோடு தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். முழு இருதயத்தோடு அவரை தேட வேண்டும், அவருக்கு பயந்து நம்ம வாழ வேண்டும், அவர் வழியில் நம்ம நடக்க வேண்டும். 3வது வசனம், அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழியில் நடக்கிறார்கள். இப்படி தேவனுக்கு பயந்து நடக்கிறவங்க, தேவனுக்கு பயப்படுறவங்க, தேவனுடைய வழியில் நடக்கிறவங்க, இப்படிப்பட்டவங்க அநியாயம் செய்வதில்லை, ஆண்டவருக்கு உண்மையாக நேர்மையாக வாழக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. ஆண்டவருடைய வழி என்ன? செவ்வையான பாதை, நீதியின் பாதை, பரிசுத்த பாதை, நேர்மையான பாதை, உண்மையான வழியில் நம்ம நடத்தி கொண்டு போகிற தேவன் நமக்கு இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனுக்கு நம்ம பயந்து அப்படிப்பட்ட தேவன் சொல்லுகிற வார்த்தையை கேட்டு அதன்படி நம்ம நடக்கும் பொழுது தேவன் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை, இப்படிப்பட்ட பாக்கியத்தை நமக்கு தரக்கூடியவராக இருக்கிறார். நீதிமொழிகளில் 31:30 இப்படியாக நம்ம பார்க்குறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவாள். அப்போ கர்த்தருக்கு நாம் பயந்து வாழும் பொழுது அவர் வழியில் நடக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையும் புகழப்படும், நம்ம பாக்கியவான்களாக இருப்போம், நம்ம ஆசீர்வாதமாக இருப்போம், மற்றவங்களுக்கு சாட்சியாக இருப்போம். அப்படி நம்ம வாழ்வோம். ஆண்டவர் தாமே உங்களை என்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.